நோவா காலத்தில் அவர் எச்சரித்து பார்த்தார் மக்களை. நோவா மூலமாக அநேக ஆண்டுகள் அவர் பேசியிருக்கிறார். ஆனாலும் மக்கள் அது செவி கொடுக்குற மாதிரி இல்லை. பிறகு யார் செவி கொடுத்தாங்களோ அந்த ஒரு குடும்பத்தை பாதுகாத்தார். அவர்களுக்கு வானத்தின் ஆசீர்வாதத்தை நிறைய என்ன செஞ்சார், பலகனியை திறந்து கொடுத்து அந்த நோவா குடும்பத்தை மட்டும் சேஃப்டி பண்ணிவிட்டு மற்ற எல்லாரையும் என்ன செஞ்சுட்டாரு, அழித்துட்டார். அப்போ அந்த வானத்தின் பலகனி திறந்து வானத்தில் இருந்த தண்ணி எல்லாம் எங்கே வந்துருச்சு, இப்போ அதானே கேட்டோம், அது பூமிக்குள்ள வந்து இறங்கிட்டு. அப்போ இப்போ வானத்தில் என்ன கிடையாது, மேலே இப்போ கீழே சமுத்திரமும் நம்முடைய வனாந்திர வெட்டாந்தரைய இடம் இருக்குது. அந்த தண்ணி அவ்வளோ என்ன செஞ்சிருச்சு, வந்து மக்களை என்ன செஞ்சிருச்சு. அப்பவுமே வானத்தின் அங்கேருந்தும் தண்ணி வந்துச்சு, பூமியின் ஊற்றுக்கண்களும் திறந்து என்ன செஞ்சு தண்ணி வரப்போய் தான் மக்களை என்ன செஞ்சுட்டு அவ்வளோ வேறையும் மூடி போட்டுருச்சு. சரி, இப்போ நமக்கு ஆண்டவர் தருகிறது வானத்தின் பலகனியை திறந்து நம்மளை அபிஷேகிக்கிற அபிஷேகம், நேரடியாக அபிஷேகம். ஆண்டவரே நம்மளை நேரடியாக என்ன செய்ய போகிறாரு, எப்படி அபிஷேகிப்பார், வானத்தின் பலகனினா